மாமியார் உடைச்சா மண் குடம், அதுவே மருமகள் உடைச்சால் பொன் குடம். இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இப்ப இருக்கிற காலத்துல மாமியார் ஒரு தப்பு மறுபடியும் செஞ்சாங்கன்னா கூட அது பெரிய தப்பா காட்டக்கூடாது. அது மண் குடம் மாதிரி போயிடும், உடைஞ்சா பெருசு இல்லை. ஆனா அதுவே மருமக உடைச்சிட்டா ஒரு பொன் குடத்தை உடைச்ச மாதிரி பெருசா பேசுவாங்க. அதனால மாமியார் செஞ்சா தப்பு இல்லை, அதுவே மருமக செஞ்சா தப்பு அப்படின்ற மாதிரி இப்ப பேசுவாங்க. பட் ஆனா உண்மையான பழமொழி என்னன்னு கேட்டீங்கன்னா, மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகளும் உழைத்தால் பொண்ணுக்கு உரம். அதாவது அந்த காலத்துல விவசாயம் தான் பண்ணாங்க இல்லைங்களா? அப்போ மாமியார் மட்டும் விவசாயத்துல போய் காட்டுல போய் பண்ணாங்கன்னா, வர நெல்லு தானியம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரிசிக்கு சாப்பாடா வரும். அதோட மீதிக்கிறது நம்ம மண்ணுக்கு உரமா போட்டுருவோம். ஆனா மருமகளும் சேர்ந்து உழைச்சாங்கன்னா அதுல வர காய்கறிகள் மற்ற பொருள்கள்லாம் பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்ணி அதை பொன் பொருள் சேர்க்க முடியுமா. சோ மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகளும் சேர்த்து உழைத்தால் பொண்ணுக்கு உரம் அப்படின்றத பழமொழி.